ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, தஞ்சாவூர் வராகி அம்மா என்னுடைய பாதத்தை தொட்ட உனக்காகவே உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன். அம்மா தாயே, ஏதாவது ஒரு வகையில் என் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சு எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கன்னு நீ கேட்ட பிறகும் இப்படியே நீ கஷ்டப்படும்படியும் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு நொந்து போகும்படியும் நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உனக்கு அத்தனை விஷயங்களையும் அழகா செஞ்சு கொடுத்துட்றேன். சும்மாவே பணத்தை மட்டுமே சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கவன் பணக்காரனா ஆயிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நீ வெறும் பாசத்தையும் அன்பையும் மட்டும் மனிதர்களையும் சேர்த்து சேர்த்து வச்சு பைத்தியக்காரனா ஆயிட்டுருக்கன்றதை மறந்துடாத. மனிதர்கள் முக்கியம், சொந்த பந்தம் முக்கியம், பாசம் முக்கியம். ஆனால் அதை விட இந்த சுயநலம் பிடிச்ச உலகத்தில் வாழ்கிறதுக்கு உனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைப்பதற்கு பணமும் முக்கியன்றதை மறந்துடாத. மற்றவங்களுக்காக நீ எவ்வளவோ செஞ்சாலும் உனக்காக நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் சரியாக செய்யணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை ஏமாத்துறவங்கெல்லாம் நீ ஏமாந்துட்டு ஒரு சிலர் உன் மேலே உண்மையான பாசமும் அன்பும் வச்சிருக்கவங்க கிட்ட பொய் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. உன் தாய்கிட்ட நீ சொல்கிற பொய்யாக இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட நீ சொல்கிற பொய்யா இருக்கட்டும், நீ சொல்கிற அத்தனை பொய் சமாதானங்களையும் ஏற்றுக்கொள்பவர்களையெல்லாம் ஏமாளின்னு மட்டும் நினச்சிடாத. நீ சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரியாமல் இல்லை, இருந்தாலும் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கதால உன்னை இழந்து விடக்கூடாதுன்றதுக்காக, உன்னை விட்டு ஒதுங்கிடக்கூடாதுன்றதுக்காக நீ சொன்னதையெல்லாம் நம்பக்கூடியவர்களாக உன்னை பெற்றவங்களும் உன்னுடைய துணையும் உன்னுடைய நட்பு வட்டாரத்திலும் சில மனிதர்கள் இருக்காங்க. பொய் சொல்கிறதையும் சாக்கு சொல்கிறதையும் பொய் காரணம் சொல்கிறதையும் கொஞ்சம் மாற்றிக்கோ. இனிமேலாவது எல்லாருக்கும் உண்மையாக இரு. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் உன்னை ரொம்ப சோதிக்கிறேன், உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறேன்னு நீ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க. உண்மை என்னன்னா, தலைவிதி யார் யாருக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதன்படிதான் அவர்கள் கர்ம வினைப்படி கஷ்டங்களை சந்திப்பார்கள். ஓ விதியிலையும் இப்படி தான் விளையாடிக்கிட்டு இருக்கு தலைவிதி. விதிக்கும் விதிவிலக்கு இருக்குன்னு அந்த விதிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் விதியவே விலக்கி வச்சு உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். அரக்கனை மணந்த மண்டோதரியும் அழுது கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சா, அவதார புருஷனை மணந்த அந்த சீத்தையும் கூட அழுகும்படியாக சூழ்நிலைகள் உருவானது எல்லாமே விதியின் விளையாட்டு தான். நல்லவனை கல்யாணம் பண்ணுறவங்களும் அழுகிறாங்க, கெட்டவங்களை கல்யாணம் பண்ணுறவங்களும் அழுகிறாங்கன்னா அவங்கவுங்க தலைவிதிப்படி யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதன்படி நடக்கும். அப்படி நடக்கும்போது யார் கவனமாக உஷாராக இருந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே சரியாகணும்னு எதிர்பார்த்து என்னை நோக்கி என்னை நம்பி வணங்கி வர்றாங்களோ அவங்க தலைவிதியை நான் மாற்றி எழுதிடுவேன் செல்லமே. அப்படிதான் இப்போது முழுவதுமாக என்னை நம்பி என்னை நோக்கி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை வேணாம்னு யார் சொன்னாலும் நீ சந்தோஷமாக அவங்களுக்கு நன்றி சொல்லு. ஏன்னா கெட்டவர்களும் உனக்கு தேவையற்றவர்களும், உனக்கு நல்லது நினைக்கிறாதவங்களும் உனக்கு உண்மையாக இல்லாதவங்களும் உன்னை விட்டு விலகி போகும்போது உண்மையான நல்ல மனிதர்கள் உன்னை நோக்கி நெருங்கி வருவாங்க. அதன் மூலமாக உனக்கான உண்மையான உறவு யார் என்பதை நீ புரிஞ்சுக்கலாம் என் செல்லமே. காசு பணம் உன்கிட்ட இருந்து நீ நல்ல வசதியான ஆளாக இருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சினா சாலையில் போகிற வர வழிபோக்கன்னு கூட உன்னை சொந்தக்காரவங்கன்னு சொல்லி சந்தோஷமாக கும்பிடுவாங்க. அதுவே உன்கிட்ட காசு பணம் இல்லைன்னா எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக ரத்த சொந்த பந்தமாகவே இருந்தாலும் யாரோ உன்னை வழிபோக்கன் போல தெரியாதவன் போல உன்னை கண்டுக்காமல் கடந்து போவாங்க. இப்படி காசு பணமே மொத்தமாக ஆகிப்போன இந்த கலியுக காலத்தில் உனக்கு எந்த விதத்திலும் நான் குறை வைக்க மாட்டேன். உனக்கு அன்பையும் பாசத்தையும் அள்ளித்தரும் தாயாக இருப்பது போலவே உனக்கு தேவையான காசு பணத்தையும் வசதி வாய்ப்பையுமே தரக்கூடிய வராகி தெய்வமாகவும் நான் இருப்பேன். உனக்கு தேவையான வரத்தை எல்லாம் கொடுப்பதற்காகவும் நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க உன்னுடைய முக்கியமான விருப்பத்தையும் வேண்டுதலையும் நிறைவேற்றுவதற்காகவும் தான் என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். எப்போவுமே எல்லார்கிட்டையும் போய் விவாதம் செய்யாதே. ஏன்னா நீ விவாதம் செய்யும்போது உன்கிட்ட எதிர் தரப்பில் பேசுகிறவே முட்டாளாக இருந்தானா நீ அந்த முட்டாளோட விவாதம் செய்யும்போது
வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களில் யார் உண்மையான முட்டாள்னு தெரியாமல் போயிடும். அதனால தான் அறிவாளிகளோட பேசு, அளவாக பேசுன்னு சொல்கிறேன். அதிகமாக பேசி நீ முட்டாள் பட்டத்தை வாங்கி கட்டி கொள்ளாதே. அதுக்கு பதிலாக ஒருத்தன் தெரியாமல் பேசுகிறான், தப்பாக பேசுகிறான்னா அவனை மன்னிச்சு மறந்து விட கற்றுக்கோ. விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தானே வாழ்க்கை. ஆனால் அதில் கூட நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, விட்டு கொடுத்து அனுசரிச்சுப்போன்னு நான் சொன்னால் சரி சரின்னு கேட்டுட்டு முதல்ல யார் விட்டு கொடுக்கறதுன்னு அதுக்காக ஒரு சண்டை போடுறீங்க. உங்கள் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டு கொடுப்பது யார் மன்னிப்பதுன்னு மாறிவிட்டதல்லவா? ஆளாக நீ விட்டு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஒரு முறை 2 முறை விட்டு கொடுத்து பாரு. மறுபடியும் அவங்க உன்னை அலட்சியமாக நினச்சி சாதாரணமாக நினச்சி நீ விட்டு கொடுக்குறங்கிறதைய புரிஞ்சுக்கிறாம இன்னும் அடக்குமுறைகளால் உன்னை அடக்கி வைக்க நினச்சாங்கன்னா விட்டு கொடுப்பதை மறந்து விட்டு அவர்களை விட்டு விலகி போயிடு என் செல்லமே. இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. குழந்தையாய் பிறக்கும்போது நிர்வாணமாக எந்த துணியும் எந்த பொருளையும் கையில் கூட எடுத்துக்கிட்டு வராமல் இந்த உலகத்துக்கு தனியாகத்தான் வந்தாய். அதே போல் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நிர்வாணமாக உனக்குன்னு எதையும் எடுத்துக்கூட கொண்டு போக முடியாமல் ஒரு சாதாரண அரைஞானிய கயிற்றை கூட எடுத்துக்கொள்ள முடியாத ஆளாகத்தான் போவீர்கள். எப்படி நீ பலவீனமாக உன்னால் எதுவுமே செய்ய முடியாத குழந்தையாக வந்தாயோ அதே போல் வயதான ஆளாக பலவீனமான ஆளாக எதையுமே செய்ய முடியாத நிலைமையில தான் மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறீங்க. பிறக்கும்போது கையில் காசு பணம் நகைன்னு எதையுமே எடுத்துக்கிட்டு வரல. போகும்போதும் எதுவுமே இல்லாமல் தான் கொண்டு போகப்படுவாய். உன் நெத்தியில் வைக்கக்கூடிய காசு கூட மனிதர்களுக்கு சொந்தம் கிடையாது தானே. குழந்தைக்கு முதல் குளியலை யாரோ ஒருத்தர் தான் குளிக்க வைப்பாங்க. அதே போல் கடைசி குளியலையும் நீ குளிக்க முடியாது, யாரோ ஒருத்தர் மூலமாக தான் குளிப்பாட்டப்படுவீங்க. இப்படி உனக்குன்னு எதுவுமே உன்னால் செஞ்சு சொல்ல முடியாத பலவீனமான ஆளாக எதையும் உனக்காக எடுத்து வைக்க முடியாத ஆளாக பிறக்கிற இந்த மனிதர்கள் ஏன் இந்த உலகத்தில் வாழும்போது மட்டும் எல்லாமே எனக்கு வேணும் எல்லாமே எனக்கு வேணும்னு சுயநலத்தோட பேராசையோட ஆணவத்தோட அகங்காரத்தோட நடந்துக்கணும்? வாழ்க்கைக்கான மிகப்பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி பிறந்து வெறுங்கையோடு வர்றீங்களோ அதே போல் வெறுங்கையோடு தான் உலகத்தை விட்டு போக முடியும். எதையும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகும் அளவுக்கு மீறி ஆசைக்கு மீறி ரொம்ப ஆசைப்பட்டு இதையும் அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு தேவைக்கு சம்பாதிச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மனசோட இருக்க கற்றுக்கோங்க. ஒரு மனிதன் எப்போது தன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களை மற்றவங்களுக்கு செஞ்சு உதவணும்னு நினைக்கிறானோ அவர்களுக்கு நேரடியாக நானே கை கொடுத்து உதவுவேன். அப்படிதான் நீயும் எப்போதும் எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல மனசோடு இரு. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன். உன் பேச்சில் பெருந்தன்மையும் செயல்களில் தயால குணமும் இரக்க குணமும் இருக்கும்போது நிச்சயமாக உனக்கான நல்லது விரைவாக நடந்தே தீரும். ஆனால் இப்போது இந்த கலியுக காலத்தில் மனிதர்கள் பேசும்போது பெருசாக பெருந்தன்மையோட விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு பேசுகிறவங்கள வெளியே காட்டிக்கிட்டாலும் உண்மையிலேயே சுயநலம் கொண்டவர்களாக அடுத்தவன் மூலமாக ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் காலை பிடிக்கிறவங்களா, மற்ற நேரத்தில் காலை வாடி விடுபவர்களாக தேவைக்கு மட்டுமே அடுத்தவனை தேடி போயிட்டு தேவை முடிஞ்சவனே அவனை திரும்பி கூட பார்க்காதவங்களா இருக்கிறாங்க. அவர்களில் ஒருவனாக நீ இருந்துடாம நீ எப்பவுமே எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காம எதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் சொன்னீன்னா எல்லாம் சரியாக நடக்கும். மற்றவங்களுக்கு நீ கொடுத்து உதவி செய்யும்போது நீ செய்த உதவி பெருசாக இருந்தாலும் அதை ஞாபகம் வச்சுக்காத. நீ செஞ்ச உதவிக்கு அவங்க திரும்ப உனக்கு உதவி செய்யணும்னு நீ எதிர்பார்க்காத. ஆனால் அதே நேரத்தில் வேறு யாராவது உனக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சாலும் அதை திருப்பி செய்யணுன்ற ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய ஆளாக இரு. கொடுத்தது பெரிதாக இருந்தாலும் மறந்துவிடு. நீ பெற்ற உதவி சிறிதாக இருந்தாலும் வாழ்க்கை முழுவதும் கடைசி காலம் வரைக்கும் மறக்கக்கூடாது. அவர்களுக்கு உன்னுடைய நன்றி உணர்வை காட்டும் விதமாக உன் நன்றி கடனை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் திரும்ப செஞ்சிடு என் செல்லமே.
எப்போவுமே நீ யாருக்கிட்ட பேசினாலும் மனசில் பயமோ தயக்கமோ இருக்கக்கூடாது. பேசும்போது பயப்படாமல் பேசு. அதே நேரத்தில் உனக்கு மனசில் பயம் இருக்குன்னா அந்த நேரத்தில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டீன்னா அதை உனக்கு சாதகமாக ஆக்கி நீ நினச்ச விஷயத்தை உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். உன்னுடைய பேச்சில் பயமும் செயலில் தயக்கமும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையை பெற்ற தாயும் தகப்பனும் தங்களுக்கு பிடிச்சதாக இருந்தாலுமே தங்களுக்கு ஆசைப்பட்டதாக இருந்தாலுமே கூட அது எல்லாத்தையும் தங்களுக்குள்ளேயே வச்சுட்டு தன் பிள்ளை ஆசைப்பட்டதை தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் அடக்கிக்கிட்டு தன் பிள்ளைகள் விரும்புவதை கொடுத்து அடுத்தவங்க ஊரில் உள்ளவங்க யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் பிள்ளைகளை நல்லபடியாக தாங்கி தாங்கி அன்பை கொட்டி வளர்த்து அவர்கள் வாழ்க்கையை அழகானதாக மாற்றி உயர்வானதாக அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னை பெற்றவர்களை நீ முதல் தெய்வமாக நினைக்க பழகு. நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் உன் குடும்பம் நல்லா இருக்கிறதும் அல்லது நல்ல நிலைமைக்கு வர்றதுங்கிறது உன்னுடைய வழிகாட்டுதல்களிலும் நீ நடந்து கொள்ளும் விதத்திலும் தான் இருக்குது. சும்மா சம்பாதிச்சு கொடுத்தா மட்டும் போதாது. குடும்பத்தில் ஆண் எப்படி இருந்தாலும் பெண் என்பவள் சாமர்த்தியசாலியா திறமைசாலியா புத்திசாலியா குடும்பத்தை வழிநடத்துவதில் சரியான ஆளாக கண்டிப்போடும் ஒழுக்கத்தோடும் அன்போடும் நேர்மையோடும் இருக்கும் பட்சத்தில் அடுத்த தலைமுறையை மிக சிறப்பானதாக மாறிடும். இந்த உலகத்திலேயே மனசளவில் கூட உனக்கு துரோகம் நினைக்காத 2 ஜீவன்கள்லாம் 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற அம்மாவும் பெத்த மாதத்திலிருந்தே உன்னை தூக்கி சுமந்த அப்பாவும் தான். பெத்த அப்பா உன்னை தோளில் தூக்கி சுமக்கலையோ நெஞ்சில் தூக்கி சுமந்தாரோ இல்லையோ, ஆனால் வாழ்க்கை முழுவதும் அவருடைய கடைசி காலம் வரைக்குமே கூட உனக்காக நல்லதையே நினைக்கக்கூடிய நெஞ்சில் நல்ல எண்ணங்களையே சுமக்கக்கூடிய ஆளாகத்தான் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட பெற்றவங்களை நீ ஒருபோதும் மறக்காம உன்னால் முடிஞ்ச விஷயங்களை அவர்களுக்காக செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கொள்ள பழகு.